वणक्कम फ्रेंड्स, नमस्ते फ्रेंड्स, आप सब कैसे हो? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? आज का टॉपिक है வெஜிடபிள் வாங்குறதுக்காக மார்க்கெட் போகிறோம். அங்கே போய் அவங்களோட எப்படி பேசி நம்ம காய்கறி எல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லி. இப்போ வெங்காயம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பியாஜ் कैसा கிலோ चल रहा है எப்படின்னா என்ன கிலோ இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறது. कैसे கிலோ दोगे அப்படின்னு கேட்குறது. நீங்கள் என்ன விலைக்கு கொடுப்பீங்க? வெங்காயம் என்ன விலைக்கு கொடுப்பீங்க? क्या रेट है, कैसे क्या कीमत है அப்படின்னு कैसे क्या कीमत है, என்ன விலை என்ன ரேட்டு அப்படின்னு கேட்குறது. அவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்க. प्याज 1 किलो 40 रुपये. अच्छा 40 रुपये, அப்படியா? मैं 2 किलो लूँगा तो मुझे 60 रुपये लगा दोगे அப்படின்னா 60 ரூபாய்க்கு நீங்கள் தருவீங்களா 2 கிலோ? எனக்கு நான் 2 கிலோ வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். அவங்க கட்டுப்படி ஆகாதுன்னா நைப்புர் ஆயகா அப்படின்வாங்க. நைப்புர் ஆயகா, நெய் தே சக்தா அப்படின்வாங்க. பொம்பளையாக இருந்தால் நெய் தே சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொம்பளையாளுக வைக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க நெய் தே சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். 10 रुपये और बढ़ा देता हूँ, 70 रुपये देता हूँ, 2 किलो दे दीजिए அப்படின்னு சொன்னால் 2 கிலோ கொடுத்துருங்க, இன்னும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 70 ரூபா தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ठीक है ले लीजिए 2 किलो वजन करके मैं दे देता हूँ, நான் நிறுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அர்த்தம். வெங்காயம், தக்காளி, காய்கறிகளுடைய பேர் உங்களுக்கு ஒன்று தெரியும் தான் நினைக்கிறேன். டமாட்டர், தக்காளி, மட்டர், பச்சை பட்டாணி, ஹரி மிர்ச், ஹரி மிர்ச்சி ரெண்டுமே சொல்லலாம். லால் மிர்ச்சி சிவந்த மிளகாய், சிவப்பு மிளகாய். சூக்கி மிர்ச்சி காய்ந்த மிளகாய். காளி மிர்ச் மிளகு. மிர்ச்சி மிர்ச் ரெண்டுமே சொல்லலாம். ஃபூல் கோபி, பத்தா கோபி. ஃபூல் கோபினா காலிஃப்ளவர், பத்தா கோபினா முட்டைக்கோசு. பந்து கோபி அப்படின்னும் சொல்லலாம், முட்டைக்கோசை சில இடத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி. காஜர், மூலி, சுக்குந்தர், ஷக்கர்கந்த். சொல்கிற வார்த்தைகளை உச்சரிப்பு கரெக்டாக சொல்லணும். காஜர் அப்படின்ற இடத்துல அழுத்தமாக சொல்லணும். சுக்குந்தர் அப்படின்ற இடத்துலையும் அழுத்தமாக சொல்லணும். அதை கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்களாக்கு ஹிந்தி நல்லா பேசிடுவீங்க. இப்போ அவங்கக்கிட்ட காய்கறிக்காரவங்க கிட்ட ஒரு பொருள் வாங்கணும், நான் அந்த கடைக்கு போகணும், அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ பாவக்காய் வாங்கணும், அந்த கடை எங்கே இருக்குதுன்னு அந்த கடைக்காரவங்க கிட்ட கேட்குறோம் நம்ம. भैया या दीदी, भैया मुझे करेला लेना है, यहाँ करेला कहाँ मिलेगा? பாவக்காய் வாங்கணும் பையா, எங்கே வாங்கணும், போய் இங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறது. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, கரேலா கரேலா லேனா ஹே அப்படின்றாங்க, கேட்குறாங்க. கரேலா வாங்கணுமா உங்களுக்கு? பாவக்காய் வாங்கணுமா? हाँ लेना है, बताइए ना, आपको पता होगा तो, உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. हाँ इधर से जाओगे तो वहाँ पे एक दुकान है, वहाँ मिल जाएगा आपको करेला. இந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே உங்களுக்கு பாவக்காய் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி वहाँ एक दुकान है, ரொம்ப தூரத்தில் அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் கிடைக்கும். वहाँ यहाँ. அதே மாதிரி उधर इधर ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். वहाँ उधर उस जगह उस तरफ, இது ஃபுல்லாகவே தூரத்தை குறிக்கும். அதே மாதிரி இதர் यहाँ इस तरफ, இது ஃபுல்லாக பக்கத்தில், இங்கே இங்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கன்றதுக்கு அப்படி சொல்லணும். இங்கே பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதர் யஹா இஸ் தரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அதே போல் ஹிந்தியில் எப்படின்னா ஒரு வார்த்தைக்கு 3 வாக்கியமாக சொன்னால் கூட அதுக்கு ஒரே அர்த்தமாக இருக்கும். ஒரு சில வார்த்தைக்கு ஒரே வார்த்தை 2-3 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோனா அப்படின்னா சோனா தங்கம், முஜே சோனா ஹே அப்படின்னா நான் தூங்கணும் அப்படின்னு அர்த்தம். சோனா தங்கம், முஜே சோனா ஹே அப்படின்னா தூங்கணும்னு அர்த்தம். முஜே நீந்த நெய் ஆரையே அப்படின்னா எனக்கு தூக்கம் வரலன்னு அர்த்தம். இந்த இடத்துல சோனாவே வரல பார்த்தீங்களா,
எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிற இடத்துல சோனான்ற வார்த்தை வரலை. ஆனால் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல சோனா வருது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல கன்ஃபியூசன் ஆயிடக்கூடாது. நிறைய வார்த்தைகள் இப்படி தான் வரும். அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு ஹிந்தி சரளமாக வந்துடும். நம்ம தமிழ் தாங்க கஷ்டம், ஹிந்தி ரொம்ப ஈஸியான லாங்குவேஜுங்க. நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க. உங்களுக்கு பர்சனல் கோச்சிங் வேணும், நான் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பேசணும், சீக்கிரமாக பழகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். சரளமாக பேசலாம். அதிகமாக நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசணும். சரளமாக பேசுனா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக வந்துடும். அப்புறம் கேசே ஹோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மை டீக் ஹூ அப்படின்னா நான் நல்லா இருக்கேன். மை அச்சா ஹூ, அதுவும் நான் நல்லா இருக்கேன் அர்த்தம். மை மஸ்த் ஹூ, அதுவும் நான் நல்லா இருக்கேன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி கேசே ஹோன்னு சொல்கிறோம்ல, அதை 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 மாற்றி இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. ஆர் கே சல் ரா ஹை, சப் படியா, என்ன பண்ணுறீங்க, எல்லாம் சூப்பரா, எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறோம்ல தமிழில், அந்த மாதிரி ஹா சப் படியா அப்படின்றது. அவர் சப் ஷார்ட்கட்டில், அப்புறம் எல்லாம் அப்படின்னு ஹா சப் டீக் அப்படி அந்த சின்ன சின்ன ஷார்ட்கட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை கேட்டாங்களாக்க நம்ம அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காவது அது உதவும்ல. அவங்க கேட்குறாங்க ஹவர் சப் படியா அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஓகே தானே அப்படின்ற அர்த்தம். சப் படியா, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு அர்த்தம். இதில் கொஞ்சமாவது உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மில்தே ஹேன் அக்லி வீடியோ में.